ஹாய் கைஸ், வெல்கம் டு மை கேம் ப்ளே வீடியோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெக் அரேனா மல்டிப்ளேயர் கேம் தான் கைஸ். இதை வச்சு இன்றைக்கி லைவும் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லோரும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லெட்ஸ் கெட் இன்டு தி கேம் ப்ளே வீடியோ. இந்த ரோபோட்ஸ்லாம் நீ எப்படா எடுத்தேன்னு கேட்டிங்கன்னா, நான் இதெல்லாம் ஆல்ரெடி கேம் விளையாண்டுருக்கேன். அந்த ஐடியா வச்சு தான் நம்ம எப்படி ஃப்ரீ ஃபயர் விளையாண்டோமோ அதே மாதிரி தான் இதையும் வச்சு விளையாண்டேன். அதில் ஏற்றினதான் இந்த லெவல். அதனால் இதை வீடியோவாக எடுத்து போடலையடான்னு கமெண்ட் பண்ணாதீங்க. அதான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், ஆனால் மறுபடியும் கமெண்ட் பண்ணுவீங்க. என்னடா இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கேப்சர் பண்ணணும். இதெல்லாம் எனிமியோட இதெல்லாம் நம்ம கேப்சர் பண்ணி நம்மளோட டீமை மாற்றணும். இதுக்கு விட மாட்டானுங்க. பட் ஒரு மெக்குக்கும் ஒரு பவர் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் லெவலப் பண்ண உங்கள் மெக்கு எப்படி ஃப்ரீ ஃபயரில் லெவலப் கேரக்டர் பண்ண ஒரு லெவல் ஏறுவான்ல, அதே மாதிரி தான் இதுலேயும். இதனாலே ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த கேம் ஃபஸ்ட்டே ஆட்டுறீங்கன்னா நீங்களும் எங்கள் ஐடியா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஐடி பேர் வந்து கேஜிஎஃப் கேமிங் தான். நம்மளோட சேனல் பேரே வச்சுட்டாங்க. அடி கீழே குதிச்சிரு எப்படி அடிக்கிறா பாட்டு. அவ்வளோதான், செத்துட்டோங்க. நான் வந்து 4 ரோபோட் எடுத்ததுனால இப்போ என்னால் 4 டைம் ரிவ்யூ ஆக முடியும். இப்போ நீங்கள் ஒரு ரோபோட் தான் வச்சுருந்தீங்கன்னா உங்களால் ஒரு ரோபோட் 1 டைம் அந்த மாதிரி தான் ரிவ்யூ ஆக முடியும். அதான் இந்த கேம் கான்செப்ட். ஃப்ரீ ஃபயர் மாதிரி வந்துக்கிட்டே பிக்கெட் மாதிரி ஃப்ரீ ஃபயரில் ஒரு மோட் இருக்குல்ல, பிக்கெட் அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்க முடியாது. இவங்ககிட்டருந்து தப்பிச்சிடணுங்க. இப்போ எங்கிட்ட பவர் இல்லை, இதை போட்டு கொல்ல வேண்டியதான். பாய்டா டிடி. எல்லாருமே ப்ரோ பிளேயராக நிற்கிறானுங்களே. இப்போ பாருங்க இப்போ எப்படி ஜி சுல்தானா கௌசிக் இறங்கினானா எல்லாரையும் துவம்சம் பண்ணுவானா. ப்ரோ பிளேயர் என்ட்ரிங் தி லீஃப் வில்லேஜ். இதில் ஒரு இப்போ நம்ம ஃப்ரீ ஃபயரில் வந்து கன்று கீழே இருந்தால் போயிருக்கணும். இதுக்கு நம்மளே தான் செட் பண்ணிட்டு வரணும் தனியாக. அதுக்கும் லெவல் ஏற்ற முடியும். அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதனால தான் இதை இன்றைக்கி லைவ் போடலான்னு இருக்கேன். இப்போ உங்கள் ஐடியும் கமெண்ட் பண்ண நிறையா அதையும் பார்த்துட்டு அப்படியே லைவ் போடலான்னு இருக்குங்க கைஸ். என்னன்றீங்க? ஓகேவா இல்லை நாட்டு ஓகேவா? இதாங்க கைஸ் எனக்கு பிடிச்ச மிஷின். இது ஒரு அடி அடித்தாலும் எல்லோரும் செத்துருவானுங்க. இது பெரிய மிஷினாக இருக்கிறது பாருங்க இதோட. ஆனால் இது ரீலோட் டைம் மட்டும் 11 செகண்ட். அதனால தான் ரொம்ப கடுப்பாக இருக்கும். மற்றபடி எல்லாமே சப்ப. ஒரு புல்லட் தான், நீ செத்தடா. எவனாக இருந்தாலும் கிட்ட வாங்கடா. பொடி பையா. இது வந்து ஹெச்பி ஏற்றுங்க அலாக் மாதிரி. ஆனால் அவ்வளோ சீக்கிரமாக தான் ஏறாது. அதான் கொண்டுட்டாச்சு. இதோட நம்ம எத்தனை கில்லாம் காமிக்காது கைஸ். நம்ம இதை கேப்சர் பண்ணணும். இதுக்கு மொத்தம் 5 மோட் இருக்குது. ஒன்று கேப்சர், ஒன்று கில் அடிக்கிற மாதிரி. நான் அப்புறம் 2v2 டெத் மேட்ச் லைவில் என் ஃப்ரெண்டு வரேன்றான். அதனால் அவங்க கூட சேர்ந்து அப்படியே ஆடிட்டு லைவை முடிச்சுக்கலாம். லைவ் வந்து 7 மணியே இல்லை 6 மணியேன்னு மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணி போஸ்ட் போட்டுடுறேன். அதை பார்த்துட்டு சொல்லிடுங்க. முடிச்சு வச்சுட்டு இது லாங் ரேஞ்ச் தான் கைஸ். செத்துட்டானா? 1 மந்த்து ரீலோட் ஆகும். ஆனால் இது ரொம்ப டைம் எடுக்கும். கிட்டத்தட்ட ரியல் டைமில் வந்து 10 செகண்ட் தான். கேம் டைம் வந்து இது வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுது. இந்த அப்கிரேட்லாம் தானாகவே ஆகாது கைஸ். இதுக்கு தனியாக காசு டென்ஷனாக இருக்குது. அப்புறம் இந்த மேட்ச்சை நம்ம கேப்சர் பண்ணி வின்னும் பண்ணியாச்சு கைஸ். இவ்வளோ தான் இந்த வீடியோ. எல்லோரும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம தான் இதில் MVP. அது வரைக்கும் until then bye bye, டாடா, see you. Bye guys.